உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவர், போதுமானதற்கும் அதிகமானவர். உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார். நாம் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர், அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஓகே, கடந்த காலங்களிலே நாம் ரோமர் நிருபத்தை நாம் தியானித்து வந்தோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்க தியானிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ரோமர் 5ஆம் அதிகாரம். இந்த நாள்ல ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிப்போம். முதல் 5 அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாள்ல ரோமர் 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க முடியுமா? என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 6ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம், பாவம் பெருகின இடத்திலே கிருபை இன்னும் பெருகும் என்று பவுல் கூறுறார் இல்லைங்களா? பவுல் என்ன சொல்றாருன்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபை இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்றார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே. சரி, நீங்க 5:20 வாசிங்க. ரோமர் 5:20. இதுதான் பார்க்க போறேன் இன்னைக்கு. ரொம்ப முக்கியமான வசனம் அது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகித்து. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. சரிங்களா? இந்த வசனத்தை வச்சு உலகத்துல நிறைய போதனைகள் வந்துருச்சு. என்னன்னா இதுதான் மிஸ்யூஸ் பண்றாங்க, இந்த வார்த்தையை தான். என்னன்னா, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னு பவுல் 5:20 எழுதுறாரு. ரோமர் 5:20. சிலர் நபர்கள், எல்லாரும் கிடையாது, சில நபர்கள் இந்த பவுலுடைய போதனையை புரிந்து கொள்ளாமல், ஒருவேளை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்துல காணப்படுகிற அந்த கேள்வியை கேட்டு, இந்த வசனத்துல காணப்படுகிற கேள்வி என்ன? ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு. கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா அப்படின்னு கேள்விக்குறி இருக்குது. சொல்லுவோமா? கூடாதே. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப கிருபை பெருகின, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுன்னு ரோமர் 5:5 எழுதுறாரு. இத நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, பாவம் எவ்வளவு அதிகமா செய்யறோமோ அவ்வளவு தூரம் என்ன பெருகுமா? கிருபை பெருகும். அதனால பாவம் செய்வதை கூட்டுகிறார்கள். பாவம் செய்ய செய்யத்தான் கிருபை பெருகும் அப்படிங்கிற ஒரு போதனை வந்துருச்சு. இத அதிகமானவர்கள் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு ஐபர் கிரைஸ் இல்லைங்களா? ஐபர் கிரைஸ்ன்னு சொன்னா மிஞ்சின கிருபை. அதாவது எல்லாவற்றிலும் கிருபை. நீ என்ன வேணாலும் மன்னிக்கலாம், நீ பாவம் செய்ய செய்ய உனக்கு கிருபை பெருகும், அந்த கிருபையானது உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும். அதுக்கு பேர் தான் ஐபர் கிரைஸ். அப்ப இங்க பவுல் அந்த தோட்டில போதிக்கவே இல்லை. அவங்க பிழையான புரிந்து கொள்ளுதல் இல்லைங்களா?
என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பாவம் செய்வது மிக நல்ல ஒரு விளைவை உருவாக்குகிறதை போல தோன்றுகிறது இல்லைங்களா? பாவம் செய்யறதுனால கிருபை தானே பெருகுது. அப்ப பாவம் செய்ய 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 இன்னும் கிருபை அதிகமா பெருகும், அதிகமா பெருகும், அதிகமா பெருகுங்கின்ற ஒரு தவறான ஒரு உபதேசம் வந்துருச்சு, கொண்டு வந்துட்டாங்க. அந்த அந்த தோட்டில தான் அவங்க அந்த வசனத்தை பார்க்கறாங்க. பவுல் எழுதின ரோமர் 5:20 சொல்றாரு, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும், அது ரொம்ப முக்கியம், அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்ப பாவம் எவ்வளவு அதிகமா பெருகினதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை பெருகினதுன்னு பவுல் எழுதுறாரு. இது அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளாததினாலே கிறிஸ்தவ உலகத்துல அதிகமானவர்கள் பாவத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் பாவத்துல இருந்தாதான் எனக்கு கிருபை பெருகும் அப்படின்ற தவறான புரிந்து கொள்ளுதலினால இன்னும் அதிகமானவர்கள் பாவத்துல இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கிருபை பெருகுதுங்கிற ஒரு அற்ப விசுவாசத்துல இருக்கிறாங்க. இன்னும் ஐபர் கிரைஸ்ட்ங்கிற போதனையும் இதன் வழியாகத்தான் வந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐபர் கிரைஸ்ட், அதாவது நீங்க பாவம் வேண்டிய மட்டும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு பாவம் செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன செய்யும், உங்களுக்கு கிருபை பெருகும். உங்களுக்கு கிருபை பெருகணும்னா அதிகமா பாவம் செய்யுங்க, அப்படிதான் போதிக்கிறாங்க. என்ன போதனை இது? ஐபர் கிரைஸ்ட் என்கிற போதனை இல்லைங்களா? கிருபையை குறிச்சு நிறைய கள்ள போதனை எல்லாம் வந்துருச்சு. அந்த கிருபையை சரியா புரிந்து கொள்ளாதனாலதான் இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை இந்த கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிறது. நல்லா கவனிங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்க? அவை எல்லாவற்றிலும், அதாவது கிருபை எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா கிருபை மன்னிக்கும் என்று அவங்க கூறி போதிக்கிறாங்க. சரி, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரிந்து கொண்ட ஒரு விசுவாசிக்கு இந்த கேள்வியும் மற்றும் பரிந்துரையும் எவ்வளவு அறியாமையுள்ள ஆபத்தான ஒன்று என்பதை பவுல் இந்த அதிகாரத்திலே காண்பிக்கிறார். அதாவது கிருபைய மிஸ்யூஸ் பண்ணிருவாங்கன்னு அவருக்கு தெரியும். 5:20 ரோமர் 5:20 பவுல் சொன்னத, அதாவது பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுன்னு சொன்ன வார்த்தைய தவறாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று பவுல் தெரிந்துதான் 6ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். 6ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுகிறார். என்ன 6ஆம் அதிகாரத்துல எழுதுறாருன்னா, அந்த ஆபத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொள்ளணும். ஏன்னா அவர் ரோமர் 6ஆம் அதிகாரம் எழுதியும் இந்த வசனத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனாலதான் சொல்றாரு 6:1, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? அப்ப கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே அப்படின்னு எழுதுறாரு. அது அப்படி இல்லை, அது கூடாதே அப்படின்னு எழுதுறாரு. சரி, இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்க 3ஆம் அதிகாரம் 3:16 நீங்க பார்க்கலாம். மேலும் பாருங்க, இதே அதிகாரத்துல 6:9 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 6:9 பவுல் என்ன எழுதுறாரு? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இல்லைங்களா? இப்ப என்ன பவுல் சொல்ல வாரார் அப்படின்னா, இயேசு ஒரே தரம் தான் நம்முடைய பாவத்துக்காக மரித்த, அதாவது மரித்தோரிலிருந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் அவர் நீ மரிக்க போறதில்லை, ஒரு தரம் தான், ஒரே தரம் அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஆகவே பவுல் சொல்றாரு, இந்த கிருபை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைய, அவர் கிருபையினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்தார். பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய வியாதிகளையும் அவருடைய தழும்புகளாலே குணமாக்கினார். நம்முடைய சாபத்தை சிரசின் மேலே சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சிலுவையின் மேல் சுமந்தார், நம்முடைய மரணத்தை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய கிருபை என்ன? நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். பாவத்துக்கு பதிலாக நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார், வியாதிகளுக்கு பதிலாக நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், சாபத்துக்கு பதிலாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்,
தரித்திரத்துக்கு பதிலாக நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். மரணத்துக்கு பதிலாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது முற்றிலும் இலவசமாகவே கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே உயிர்த்தெழுந்த வல்லமையின் அதிகாரம் என்னன்னா, தேவன் நம்மை ரட்சிக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப ரொம்ப முக்கியம் பாருங்க, இங்க நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் விசுவாசிகளை பரிசுத்த வாழ்வு வாழும்படிக்குத்தான் நீதிமான்களாக்கி இருக்கிறார் இல்லைங்களா? நம்மள எல்லாரையும் ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறாருங்க. நம்ம எல்லாரும் நீதிமான். கிறிஸ்து இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நாம எல்லாரும் நீதிமான் தான். இயேசுடைய ரத்தத்துல மீட்கப்பட்டு நாம எல்லாரும் நீதிமான் தான். ஏன் ஆண்டவர் நம்மள நீதிமான் ஆக்கி இருக்கிறார்னா, நாம எல்லாரும் பரிசுத்தத்துல வாழும்படியாகத்தான் தேவன் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். பாவத்துல வாழ்றதுக்காக இல்ல. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்லி அங்க கிருபை இருக்குங்கிறதுக்காக வேண்டிய மட்டும் பாவம் செய்து பாவத்துல வாழ்றதுக்காக இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிமான் ஆக்கல. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்குது. அவர் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எதற்காக நீதிமான் ஆக்கினார் என்று சொன்னால், நாம் பரிசுத்தத்திலே வாழும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் இல்லைங்களா? கிருபைக்கு கீழே வாழ்றவங்க பாவத்துல விலகி வாழ்வாங்க. உண்மையான கிருபைக்கு கீழே வாழ்றவங்க, கிருபைக்கு கீழே இருக்கிறவங்களால பாவம் செய்ய முடியாதுங்க, பாவம் செய்ய தோணாது. அதான் உண்மையான கிருபை. ஏன்னா அவர் கிருபைக்கு கீழ் நம்ம வந்துட்டோம்னா அவர் நமக்கு செய்த தியாகத்தை ஒரு நாளும் மறக்க முடியாது. அதுக்கு பேர் தான் கிருபை. அவ்வளவு கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, முள்முடிய சுமந்து இல்லைங்களா, காரி துப்புறாங்க, கன்னத்துல அரைகிறாங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஈட்டியில குத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க, அவர் உடையின் பேரில் சீட்டு போட்டாங்க, கசப்பு கலந்த காளான குடிக்க கொடுத்தாங்க. இப்படி பலவிதமான சோதனைகளை எல்லாம் ஆண்டவர் அனுபவிக்கிறார் சிலுவையில. சோதனைகளை மட்டுமல்ல, வேதனைகளை அனுபவிக்கிறார். ஏன் வேதனைகளை எல்லாம் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறார்னா, நாம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தத்துல வாழும்படித்தான் தேவன் தன்னைத்தானே சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே கிருபை ரொம்ப முக்கியமானது. கிருபையை நாங்க பாவத்துக்காக யூஸ் பண்ண முடியாது. கிருபையை நாம பரிசுத்தத்துக்காகத்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மள இயேசுடைய ரத்தம் நம்ம எல்லாரையும் நீதிமானாக்கி இருக்கிறது. ஆகவே நாம நீதிமான்கள் பரிசுத்தத்திலே ஜீவிக்கத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் நாங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ல இருந்து 19 வரைக்கும் நீங்க வாசிங்க பாப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ல இருந்து 19 வரைக்கும். யோவான் 7 யோவான் 17ஆம் அதிகாரம் பாச. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ல இருந்து 19. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நல்லா கவனிங்க பாருங்க. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக வாழும்படித்தான் நம்மளை அழைத்திருக்கிறார் இல்லைங்களா? இப்ப கவனிங்க, யோவான் 17:17 சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? அவருடைய சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் முழுவதுமாக பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. அதனாலதான் ரோமர் 6:1 எழுதுறாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே
நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நாங்க பாவத்துக்கு மறிச்சிட்டோம் இல்லைங்களா? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைக்க முடியும்? அதனாலதான் பவுல் ரோமர் 7:4 எழுதுறாரு. பவுல் ரோமர் 7:4 அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனேயே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இல்லைங்களா? அப்ப ஞானஸ்தானத்தை குறித்து என்ன விவரிக்கிறாரு? நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்கு சொல்ற ஞானஸ்தானம் கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் இல்லைங்களா? எந்த ஞானஸ்தானத்தை பத்தி இங்க பவுல் பேசுகிறார்னா, இந்த ஞானஸ்தானம் என்ற பதம் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது கிரேக்க வார்த்தையை இங்கே நாம் மொழிபெயர்த்தால் ஞானஸ்தானம் பெற்றவர், ஞானஸ்தானம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரும் மூழ்கப்பட்டு, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்ப நம்ம தண்ணில முழுக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இங்க கிறிஸ்துடைய மரணத்துக்குள்ளாகவே ஒரு ஞானஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுதே அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம் இருக்குது. அதான் முதல் ஞானஸ்தானம். அப்போ அவர் மரித்ததை நாம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பவுல் என்ன எழுதுறாருன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு எழுதுறாரு. இப்போ என்னன்னா ரொம்ப டீப்பா கொண்டு போறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக இந்த பூமிக்கு வந்தார். பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மை நீதிமானாக்கி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் அவர் உயிரோடே இருக்கிறார். ஆகவேதான் 5ஆம் வசனத்துல நாங்க பார்க்கிறோம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருந்தா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நம்ம இணைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா மரணத்தின் சாயல் என்ன? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போ உயிர்த்தெழுதலின் சாயல் என்னது? அதான் நீதி. உயிர்த்தெழுதலின் சாயல் பாவத்துக்கு அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அதுதான் அங்க எழுதுற, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது பழைய மனுஷன் அந்த பாவ மனுஷன், பழைய மனுஷன் அவரோட கூட, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் ஏற்கனவே செத்துட்டான் சிலுவையில. இப்ப நம்ம புதிய மனுஷனை தரித்தவர்களா இருக்கிறோம். புதிய மனுஷன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. அதனாலதான் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். சரிங்களா? கிறிஸ்துவுடனே கூட நம்ம மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நாம நம்புகிறோம். உண்மை அதுதான். இப்ப சாதாரணமா நம்ம எடுக்கிற ஞானஸ்தானமே முழுக்க முழுது என்ன ஞானஸ்தானம் கொடுக்குறோம்?
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் உள்ளுக்கு நீர்ல முழுக்கி திரும்ப மேல எடுக்கும் பொழுது என்ன நடக்குது? முழுகும் பொழுது அவன் பாவத்துக்காக மரித்து மேலே எழும்பும் பொழுது நீதிக்காக பிழைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதலின் சாயல். அப்ப இயேசு எப்படி நமக்காக மரித்தார் இல்லைங்களா? நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், நம்முடைய ஜீவனுக்காக உயிர்த்தெழுந்தார். அதே போலதான் நாமும் ஞானஸ்தானத்துல நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் நீதிக்காக மேலே உயிர்த்தெழுகிறோம் இல்லைங்களா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல நாமும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஞானஸ்தானம்ன்றாரு. அவர் உயிர்த்தெழுதலின் சாயல் இல்லைங்களா? அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். இல்லைங்களா? 9ஆம் வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாத்தீங்களா? ஒரு காரியத்துக்காக இவ்வளோ எழுதுறாரு. அந்த 5:20 தான். 5:20 என்னது? பாவம் பெருகின இடத்துல இல்லைங்களா கிருபையும் பெருகுன்னு எழுதுறாரு இல்லையா? அதுதான் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தை எழுதுறாரு. அப்ப அதனாலதான் 11 எழுதுறாரு. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம தேவனுக்கென்று பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம பாவத்துக்கு மரிச்சிட்டோம். ஆனா இப்போ நாம எப்படி எதுக்காக பிழைத்திருக்கிறோம்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். இல்லைங்களா? தேவனுக்கென்று நாம பிழைத்திருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப கிருபையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, கிருபையை கொள்ளையாடின பொருளாக எண்ணக்கூடாது. அதனாலதான் பவுல் 6:1 எழுதுறாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நாங்க ஏற்கனவே பாவத்துக்கு மறிச்சிட்டாங்க. அப்ப திரும்ப எப்படி அதுல பிழைக்கிறது? அதுல நம்மளால பிழைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அதுல மறிச்சிட்டோம். அதுல மறிச்சோம்னா அதுல எப்படி பிழைக்கிறது? முடியாது. ஏன்னா அதனாலதான் நாம் நீதிக்கு பிழைக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இல்லைங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நாங்க பாவத்துக்காக மரிக்கிறோம். மேலே அதாவது முழுகும் பொழுது பாவத்துக்காக மரிக்கிறோம். மேலே எடுக்கும் பொழுது ஜீவனுக்காக நாம் உயிர்த்தெழுகிறோம். அந்த உயிர்த்தெழுதல் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஞானஸ்தானம் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வாரம் மீதியான காரியங்களை நாம் தியானிப்போம். நாங்கள் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பாதத்துக்கு வருகிறேனப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறீங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சரீரத்துக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் சுவாமி, ஒவ்வொருவருடைய மனசுக்கும் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவான உம்முடைய ஆசீர்வாதத்தையும் கொடுங்கப்பா.
ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே சத்தியத்துக்காக தூணாக நிக்கத்தக்கதாக, சத்தியத்துல ஆண்டவரே உறுதியாய் நிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அநேகர் நாங்க பார்க்கிறோம் இந்த கிருபையை ஆண்டவரே கொள்ளையாடின பொருளாக எண்ணி ஆண்டவரே அதை அறியாமையினாலே ஆண்டவரே அதை துஷ்பிரயோகம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கிருபை வைத்து அநேக போதனைகள் வந்திருக்கிறது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த கிருபை எவ்வளவு மகத்துவமானது. அந்த கிருபை தான் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவரே, கிருபையை பரிசுத்தத்துக்காக கொடுத்திருக்கிறீங்கப்பா, நீதிமானுக்காக கொடுத்திருக்கிறீங்க. அப்படியாக நாங்க நீதியிலே வாழ்ந்து ஆண்டவரே பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே நீங்க வரும் பொழுது உம்முடைய வருகையில சபையாகிய நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வீராக. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவீராக சுவாமி. அப்பா, நீங்க போதுமானதற்கும் அதிகமானவர். ஆண்டவரே, எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் இருக்கீங்களா? சரி, நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே